ஒரு சிறிய கிராமம். அந்த கிராமத்தில் கதிரவன் என்ற ஒரு சிறுவன் தன் தாத்தா பாட்டியுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தான். பொங்கல் பண்டிகை நெருங்கிக் கொண்டிருந்தது. அதை நினைத்தாலே கதிரவனின் மனம் சந்தோஷத்தில் குதித்தது. தாத்தா, பொங்கல் என்றால் என்ன என்று கதிரவன் கேட்டான். தாத்தா சிரித்தபடி சொன்னார், பொங்கல் என்பது நன்றி சொல்லும் பண்டிகை கண்ணா. நம்மை வளர்த்த மண்ணுக்கும், நமக்கு உணவு கொடுத்த விவசாயிக்கும், நமக்கு ஒளி வெப்பம் தந்த சூரியனுக்கும், நமக்கு துணை நின்ற மாடுகளுக்கும் நன்றி சொல்லும் நாள்தான் பொங்கல். பொங்கல் காலை வந்தது. முன்றலில் அழகழகான கோலங்கள், புதிய மண்பானை, பாலுடன் பொங்கலரிசி. பொங்கலோ பொங்கல் என்று எல்லோரும் கூச்சலிட்டார்கள். அந்த நேரத்தில் கதிரவனின் முகம் சூரியனைப் போல ஒளிர்ந்தது. அவன் மாட்டை தடவி சொன்னான், நீ இல்லை என்றால் நமக்கு பால் இல்லை, நன்றி. பிறகு சூரியனை பார்த்து, நீ இல்லை என்றால் பயிரில்லை, நன்றி. அந்த நாளில்தான் கதிரவன் புரிந்து கொண்டான், பொங்கல் என்பது சாப்பிடும் பண்டிகை மட்டுமல்ல, நன்றி, பகிர்வு, மகிழ்ச்சி, இந்த மூன்றின் பண்டிகைதான் பொங்கல். அன்று முழுவதும் கிராமம் முழுக்க சிரிப்பு, இனிப்பு, ஒற்றுமை பொங்கி பெருகியது.